பர்த்டே பர்ச்சேஸோட பார்ட் 2 வீடியோ தான் இது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொலுசு எடுத்ததை பார்த்துருப்பீங்க பாப்பாவுக்கு. இது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதான் அவளுக்கானது இருக்கும். உள்ள கடைக்குள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரே வைப்பாக இருந்ததுங்க. ஏன்னா பாட்டெலாம் போட்டுட்டு அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருந்தது. உண்மையாகவே இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் சரி, சேல் பண்ணுறக்கும் சரி, அவங்களுக்கு ஒரு போரே அடிக்காது, ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. போனோட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த குழந்தைங்களுக்கு தாங்க எங்கேருந்து தான் வருதுன்னே தெரில, அவ்வளோ அழகழகாக இருக்குது. நம்மளாம் குழந்தையா இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போமான்னு கூட தெரில. ஆனால் இப்போலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த க்ரீன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பார்த்தோட்டி அதுதான் ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸு. அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வேறு ஏதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம எது பார்க்குறோமோ அதுதான் நமக்கு செலக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. அது போல் தான் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று காட்டினேன் இல்லையா, அந்த சாண்டில் கலரும் அப்புறம் பர்பிளும் கலந்த மாதிரி அந்த ட்ரெஸ் ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு, அப்புறம் தலைக்கு குள்ளா போடுவோம் இல்லையா, அதுவும் வாங்கிட்டு, வேறு என்ன வாங்குறதுன்னு தெரில அவளுக்கு. அதனால் இது மட்டும் வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு அடுத்து கேக் வாங்க போகணும். அதுக்காக சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ரெகுலராக சேலமில் ஒரு டீ ஷாப்பில் டீ குடிப்போம். அங்கே பார்த்திங்கன்னா கேக் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போவுமே. சரி அங்கே தான் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். நாங்கள் அடிக்கடி அப்பப்போ பேசிப்போம், நம்ம கேக் கட் பண்ணோன்னா இங்கே ஒரு நாள் வாங்கலாம் எதுக்காவது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாப்பாக்காக வந்து வாங்குகிறோம். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 1/2 kg மட்டும் கேக் வாங்கிட்டோம். ஓகே, பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ணல இல்லையா, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்காமல் இருக்கக்கூடாதுன்றக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா டெய்லி வியருக்கு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் இல்லைன்ட்டு நானும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். போகிற வழியில் தான் அந்த ஷாப் இருந்துச்சு, சரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு ஒரு 4:30க்கெலாம் போயாச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.